ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூசணிப்பூ வச்சு இதுவும் பண்ணலாமா அப்படின்றது நமக்கு தெரியாத ஒன்று தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். மதியம் என்ன ஆச்சுன்னா, லீவ் டைம் இல்லையா, வீட்டில் இருக்கேன் வெட்டியா, பசி எடுத்துருச்சு. வீட்டில் பார்த்தா அடுப்புக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. பார்த்தா சாம்பார் மட்டும் வச்சுருக்கானுங்க, கூட்டு எதுவுமே வைக்காமல் போயிட்டானுங்க வேலைக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போய் செடியில் ஏதாவது காய் இருந்துச்சுன்னா பொறிக்கலான்னு பார்த்தா எல்லாமே பிஞ்சு காயாக இருந்தது. சரி அதை பிடுங்கினா எங்கள் தாத்தா கம்பெடுத்து அடிப்பாருன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தேன், பூசணிப்பூவாக இருந்தது. சரி பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒரு வாட்டி பூசணிப்பூவில் கூட்டு வச்சு தந்தாங்களே, அதை நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நல்லா போய் பறிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு 4 பூ மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் பறிச்சிட்டேன்னா நம்மளுக்கே வைக்க தெரியாது, வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா போச்சுன்னு சொல்லிட்டு நான் படுக்க எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அப்படியே வெங்காயம் குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு மிளகா கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். போட்டால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா பொரியவே இல்லை. என்னடா நம்மளுக்குன்னு இன்றைக்கின்னு பார்த்து பசி வேறு எடுக்குதே, கடுகு வேறு பொரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தா அடுப்பு பற்ற வைக்கலைங்க. சரி விடு, எனக்கு ஒரு நாள் குக்கிங்குள்ளே போனால் அப்படி தான் சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அது எண்ணெய் வெடிச்சதுக்கப்புறம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தேன். டக்குன்னு போட்டு கிண்டிட்டு அப்படியே நம்ம பீஸாக அறுத்து வச்சுருந்தேன் பூசணிப்பூவையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக அந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க மகாங்கத்தை எடுத்து போட்டுட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருந்தது உள்ளே போட்டு கிண்டுனா ஒரு 4 பூ தான் போட்டேன். ஆனால் குட்டி ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் நான் வந்து கம்மியாக தானே போடுங்க. இப்போது நீங்கள் நிறைய பேர் இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறையா பூ போடுங்க. பூ பிடுங்கிறதுனால காய்க்காதெல்லாம் இல்லை, அதை பிடிங்கி தானே குளத்து மணியெல்லாம் நட்டு வைக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சாப்பிட்டாவும் நல்லது தான். சரி சொல்லிட்டு நான் அடுப்பில் போட்டு கிண்டிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே வதக்கிட்டே இருந்தேன். இது வந்து மூடி வைக்கலாம் தேவையில்ல, போட்டவுடனே வதங்கிடும். நல்லா அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு அடிக்கிறதுக்கு அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி முடித்த உடனே இறக்குனா கொஞ்சமாக இருந்தது. பட்டு என்ன எனக்கு பத்துற அளவு இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அப்படியே எங்கள் தாத்தாட்ட கொடுத்தேன். என்னப்பா இது என்ன வெஞ்சனம் அப்படின்னு கேட்டார். பூசணிப்பூ தாத்தா, பூசணிப்பூ இதெல்லாமா பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம் தாத்தா அப்படின்றது. சரி நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்க